சாப்பிடுறதுக்குன்னே பெயர் போன நம்ம தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? குதிரைப்பால் எரும தயிர் கொடுத்தா தான் இவர் சாப்பிடுவாராம். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே ராஜ்கிரண். தமிழ் சினிமாவுல ஒரு டைரக்டரா, ஒரு தயாரிப்பாளரா, ஒரு நடிகரா பயங்கரமா வலம் வந்துட்டு இருந்தவர் தான் ராஜ்கிரண். இவர் பயங்கர ஃபேமஸான ஆள் கரெக்ட்டா? சோ ஒரு 100 படங்களுக்கு மேல நடிச்சிருப்பாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ராஜ்கிரண் மொத்தமா இதுவரைக்கும் 30ல இருந்து 35 படங்கள் மட்டும் தான் நடிச்சிருப்பாரு. அதுலயும் இவரோட படங்கள் எல்லாமே கிராமத்து மண் கலந்த ஒரு விதத்துல தான் இருக்கும். அதுலயும் சில படங்கள்ல மீனை அப்படியே எடுத்து உறிஞ்சி முள்ள மட்டும் வெளியே எடுக்கக்கூடிய சீனை வச்சிருப்பாங்க. ஆட்டு எலும்ப அல்லேக்கா கடிக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்னு இவர் சாப்பிடக்கூடியதே இவரோட அடையாளமா மாறிடுச்சு. நிறைய ஹோட்டலோட போர்டுல கூட ராஜ்கிரனோட போட்டோ தான் இருக்கும். அதுவும் முக்கியமா முனி படத்தோட கிளைமேக்ஸ் சீன்லாம் இவர் சாப்பிடக்கூடிய சீன் அப்பா அப்படியே வாயில எச்சி ஊறும். ஆனா ராஜ்கிரண் படத்துல மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாராம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே நெப்போலியன். தமிழ் சினிமாவுல புது நெல்லு புது நாத்து அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமானவர் தான் இவர். கிட்டத்தட்ட 70 படங்களுக்கு மேல நடிச்சு நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு சூப்பரான கலைஞன் அப்படின்னு பெயர் வாங்கினவரே. ஆரம்பத்துல இவர் சினிமாக்குள்ள வரும்போது இவரோட ஹைட்டுக்கும் இவரோட கம்பீரத்துக்கும் ரசிகர்கள் மத்தியில சீக்கிரமாவே இவர் ஃபேமஸ் ஆனாரு. இவர் நடிக்கக்கூடிய ஒவ்வொரு சீனுமே அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி தான் மனுஷன் சாப்பிடுறதுலயுமே குதிரைப்பால் எரும தயிர் அப்படின்னு சாப்பாட சும்மா கலந்து விட்டு அடிப்பாராம். நெப்போலியன் சாப்பிடக்கூடிய சீன்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? மனுஷன் ஒரு முழு ஆட்டையும் முழுசா முழுங்குவாருன்ற மாதிரி இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே வேல ராமமூர்த்தி. வேல ராமமூர்த்தி எவ்வளவு சாப்பிடுவாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்ல வெளியான ஆயுதம் செய்வோம் அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமான இவர் தொடர்ந்து எக்கச்சக்க படங்கள்ல நடிச்சு அசத்தியிருக்காரு. நடிகர் விஜய் சேதுபதி நடிப்புல வெளியான சேதுபதி படத்துல வாத்தியார் அப்படின்ற வில்லன் கேரக்டர் நடிச்ச இவரை நம்மளால மறக்கவே முடியாது. இதை தொடர்ந்து நடிகர் சசிகுமார் நடிப்புல வெளியான கிடாரி படத்துல கொம்பையா பாண்டியன் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இதன் மூலமா வேலராமமூர்த்தி சிறந்த வில்லன் அப்படின்ற நிறைய விருதுகளை வாங்கினாரு. சாப்பிட்றதுல அதிக நாட்டம் இவருக்கு உண்டு. மனுஷன் ஆரம்பத்துல மிலிட்டரியில இருந்தவரு. இவர் ஷூட்டிங் சமயத்திலேயே 32 சப்பாத்தி ஒரு முழு ஆட்டையும் அசால்ட்டா சாப்பிடுவாராம். பயங்கரமா சாப்பிடணும் அப்படின்னு ஒரு லெந்தியான டைலாக் பேசிக்கிட்டு அவன் தாண்டா இளந்தாரி பைய அப்படின்னு ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. அது பயங்கர ஃபேமஸ். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சத்யராஜ். என்னமா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு பஞ்சு டைலாக் அடிச்சு வில்லாதி வில்லனா நம்ம தமிழ் சினிமாவுல என்ட்ரி கொடுத்தவர் தான் இந்த ஹீரோ வில்லன் சத்யராஜ். இவர் தமிழ் சினிமாவுல கலக்காத கேரக்டரே இல்ல. நம்மள அப்படியே ஆச்சரியப்படுற அளவுக்கு நடிச்சு கொடுப்பாரு. 6 அடி உயரத்துக்கு மேல வளர்ந்து வாட்ட சாட்டமான நடிகரா தான் ஆரம்பத்துல இவர் பார்க்கப்பட்டாரு. சத்யராஜ் அந்த டைம்ல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலே போதுமா, சாப்பிடுறதுக்கு அவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்குமா. மனுஷன் எவ்வளவு கொடுத்தாலும் போதும் அப்படின்ற வார்த்தையை சொல்லவே மாட்டாராம். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாராம். பயங்கரமா சாப்பிடக்கூடிய நடிகர்களோட லிஸ்ட்ல மிக முக்கியமான ஆள் சத்யராஜ்னு சொல்லலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது காதல் தண்டபாணி. நம்ம தமிழ் சினிமா நடிகர்கள்ல சாப்பாட ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடியதுல இவரும் ஒருத்தர். பாக்குறதுக்கே கொஞ்சம் முரட்டுத்தனமான கெட்டப்ல தான் இருப்பாரு. 2004ஆம் ஆண்டு வெளியான காதல் படத்துல வில்லனா நடிச்சு நம்ம தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா எக்கச்சக்க படங்கள்னு சொல்லலாம். இவருமே சாப்பாட ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாராம். ஷூட்டிங் ஸ்பாட்ல இவருக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் கொடுத்தாலும் இன்னொரு மீல் சாப்பிடுற அளவுக்கு இவரோட உடம்புல தெம்பு உண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.